நீங்க தான் மாமா, நீங்க தான் என் கர்ப்பத்துக்கு காரணம். வெண்ணிலான்னு என்ன நினைச்சு ஸ்வேதா, இதுவரைக்கும் எப்படியோ இந்த நிமிஷத்துல இருந்து இதுதான் நீ வாழப்போற வீடுங்கிறது உறுதியாயிடுச்சு. வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. என்ன தயக்கம்? வா, நான் கூட்டிட்டு போறேன். வராத. ஸ்வேதா, நீ ஏன் தயங்கி நிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல முழு உரிமையும் இருக்கு. வா. உள்ள காலடி எடுத்து வச்ச கண்ணந்துண்டவ வெட்டி போட்டுருவேன். நீ வா ஸ்வேதா, யார வெட்டுறாங்கன்னு பாப்போம். நீ அருவாளை கையில் எடுக்கிற. அது உன்னை பொறுத்த வரைக்கும் ஆயுதம்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இதுவும் ஆயுதம் தான். சித்தி, என்ன சித்தி பண்ணிட்டு இருக்க நீ? பின்ன வேற எப்படி நடந்துக்க சொல்ற? எவ்வளவு நாளைக்கு நானும் என் பையன்னு பார்த்து பார்த்து பொறுத்து போகிறது. நீ தப்பு பண்ணிட்டு அதுக்கு ஒரு வழி சொல்லாம எங்க முன்னாடியே அருவாளை கையில் எடுத்து நின்னா நீ பண்ணதெல்லாம் நியாயமாயிடுமா? சித்தி, சித்தி, ஏன் சித்தி நீ இப்படி பேசுற? இங்க பாரு, ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தை உன்னோடதுன்னு சொல்லியிருக்கா. எந்த பொண்ணும் வாய் விட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயம். அப்படி ஒரு களங்கத்தை அவ சுமந்துகிட்டு இருக்கா. இப்படி ஒரு நிலைமையில அவளுக்கு தாலி கட்டி முறைப்படி பொண்டாட்டி ஆக்கிக்கிறத விட்டுட்டு அருவாளை தூக்கிக்கிட்டு வெட்ட வரியே. உன்னை என் பையன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. வெட்டுப்பா, வெட்டு. ஆனா அவளுக்கு ஒரு தாலிய கட்டி உன் பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வெட்டு. அப்படி வெட்டினா அவ பூவும் பொட்டுமா போய் சேருவா. உன்னை நாங்க யாரும் கேட்க முடியாது. ஏன்னா உனக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கும் இல்ல? இங்க பாரு, அவ வயித்துல உன் வாரிச சுமந்துகிட்டு இருக்கா. அவளை வீட்டுக்குள்ள வராதேன்னு ஒரே அடியா சொன்னா அவ எங்க போக முடியும்? மா, நீங்க சொல்ற எல்லாத்தையும் என்னால நம்ப முடியாது. இதோ நிக்கிறாள் இந்த ஸ்வேதா. அவ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எல்லாமே போய் சொல்லுவா. பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு நடக்கல. டாக்டர் ஸ்வேதா கற்பன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நீ எதுக்கு இப்ப வர? என்ன உங்க அண்ணனுக்கு கொடி பிடிக்கிறியா? என்னமோ உங்க அண்ணன் நொன்னு முத்தரசன் சொல்றிய. அவர் நான் பெரிய யோகினா? சும்மா கத்தாதன. வெண்ணிலாவை கட்டுறதுக்கு முன்னாடி ஸ்வேதா பின்னாடி சுத்தன வந்தான நீ. ஸ்வேதா நடிக்கிறா, நான் நடிக்கிறேன், அம்மா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா கடைசியில நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு. மகா நடிகன் நீ. மருது,
பார்த்து பேசுறா, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் பார்த்து தானே பேசுறேன், நான் கரெக்டா தான் நடந்துக்கிறேன். ஆனா நீ யாருகிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம் நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். இங்க பாரு, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சட்டப்படி தான் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இந்த இருட்டுல திருட்டு போன பாலை குடிச்ச மாதிரி பண்ணிருக்க பாரு வேலை. ஆனா இனிமே நான் நியாயஸ்தேன் அப்படின்னு ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ண போயிடாத. எல்லாரும் உன் மூஞ்சில காரி அப்படி துப்பிடுவாங்க. சொல்லிட்டு இருக்க, யார பத்திரடா பேசுற? யார பத்திர? வேண்டாம் மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க, மரியாதை கெட்டு போயிடும். முத்து மாமா என் புருஷன், உங்களுக்கு எல்லாம் அவரை பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இவ்ளோ பேசுறீங்கல்ல, ஸ்வேதாக்காவோட கர்ப்பத்துக்கு முத்து மாமா தான் காரணம்ங்கறத நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இந்த சபையில நீயும் பெரிய மனுஷின்னு காட்டுறதுக்காக இதெல்லாம் பேசுறியா? நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? கண்டிப்பா நிரூபிக்கிறோம். முத்தரசு, உனக்கு ஸ்வேதா மேல ஆசை இருந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும். ஆனா இப்போ இல்லன்னு நீ நடிச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டி யாரு மத்தவங்க யாருன்னு தொடும் போதே தெரியணும். நீ என்னடானா சி சொல்றதுக்கே வாய் கூசுது. ஸ்வேதாவை தொடும்போது அது எப்படிப்பா தெரியாம போகும்? தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு இப்போ இல்லன்னு சாதிச்சா இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல முத்தரசு. உனக்கு மட்டும் தான் டைம் கொடுக்க தெரியுமா? இதோ பாரு, ஸ்வேதாவுக்கு கிருஷ்ணனை கட்டிக்கிறதுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்த. ஆனா உனக்கு நான் 5 நாள் டைம் கொடுக்கறேன். அதுக்கப்புறம் ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டி அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கல, ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு உன் மான மரியாதையெல்லாம் வாங்கிடுவேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன் முத்தரசு. என் பையங்கிறதுக்காக இந்த விஷயத்துல நான் சும்மா இருக்க மாட்டேன். பல பேருக்கு பஞ்சாயத்து பண்ண நீ அத்தனை பேருக்கு மத்தியில தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி ஆயிட போகுது. அந்த மாதிரி சூழ்நிலை வராம பாத்துக்க. ஸ்வேதா, நீ உள்ளவா. இப்போ உனக்கு சந்தோஷமா? உனக்கு திருப்தியா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிற தப்பா? எல்லாருக்கும் உதவி பண்ற தப்பா? உண்மையா இருக்கிறது தப்பா? இதுக்கு நீ கொடுக்குற கூலி இதுதானா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏதோ அவமானம். நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறேன். இந்த ஊர்ல யாரு தப்பு பண்ணாலும் நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா அந்த மாதிரி நான் நடந்திருக்கேன். நீ சாமி தானே, உனக்கு எல்லாம் தெரியும்ல. நீ சொல்ல, நான் தப்பு பண்ணனா? நான் தப்பு பண்ணனா? நான் தப்பு பண்ணிதான் நீயே என்ன தண்டிச்சிரு, என் உயிரை எடுத்துரு. அதை விட்டுட்டு என்ன எப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க? அப்ப நீ தப்பு செய்யறவங்க தான் தொட போவியா? எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்க அந்த ஸ்வேதா. அது பொய்னு உனக்கு தெரியும்ல. என் மூஞ்சில காரி துப்புற மாதிரி கேள்வி கேட்கலாம். எல்லாத்துக்கும் மேல என் சித்தி என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சு
என் மானத்தை வாங்குவேன், என்ன அவமானப்படுத்துவேன்னு சொல்லுது. என் சித்திக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல. இதுக்கெல்லாம் என்ன பதில்? இதுக்கெல்லாம் என்ன பதில்? சொல்லு. நீ சொல்ல மாட்டல, பதில் சொல்ல மாட்டல. இதுக்கான பதில் நானே தேடிக்கிறேன். யாரு தப்பு பண்ணாலும் சாட்டை கொண்டு வா நான் கேட்பேன். ஆனா நீங்க தப்பே பண்ணாம எல்லாருக்கும் மட்டும் குற்றவாளியா நான் நிக்கிறேன்ல. எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன். சொன்னா கேளுங்கப்பா. அம்மா அம்மா என்ன மாமா நீ பைத்தியக்காரத்தனமா பண்ற? ஆமாடா, பைத்தியக்காரன் தான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சல, பைத்தியக்காரன் தான். இந்த சாமியை காப்பாத்து நினைச்சல, பைத்தியக்காரன் தான். இந்த சாமி என்ன சொல்லுது? என்ன நம்பாத, என்ன நம்பினா உன்னை சோதிப்ப, இப்படிதான் பண்ணுவேன் எடுத்து. இங்க பாரு முத்து மாமா, நீ தப்பு பண்ணிட்டேன்னு தானே தண்டனை கொடுத்துக்கிற. சத்தியமா நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. எதுக்காக அப்ப இப்ப இப்படி பண்ற? அசிங்கமா இருக்க வேண்டியதா? அவன் என்ன கேள்வி கேட்டா பார்த்தல, அவன் தான் அப்படி பேசணும். சித்தி சேர்ந்து என்ன வார்த்தை சொல்லுது? பஞ்சாயத்தை நிக்க வச்சு என்ன அசிங்கப்படுத்துமா, அவமானப்படுத்துமா? என் சித்தி கூட தெரியாத என்ன பத்தி. இதுக்கு மேல எனக்கு என்ன அவமானம் வேணும், என்ன அசிங்கம் வேணும்? இங்க பாரு முத்து மாமா, உனக்கு மட்டும்தான் அசிங்கம் அசிங்கம்னு பேசாத. இந்த அசிங்கமும் கலங்கமும் எனக்கும் தான். இது உன் கற்புக்கு வந்த சோதனை இல்ல, நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் சேர்த்து வந்த சோதனை. இதுல நானும் சேர்த்திதான். உன்னை நீ அடிச்சுக்கணும்னா முதல்ல என்ன அடி. வயித்துல இருக்கிற நம்ம குழந்தைங்களும் சேர்ந்து வாங்கட்டும். தோ இவள அடி, இவள அடி, எல்லாரையுமே அடி. எல்லாரையும் கை வலிக்க அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உன்னை அடிச்சுக்கோ. நீ எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? பின்ன என்ன முத்து மாமா, எங்க மேல நம்பிக்கை இல்லாம தானே நீ இப்படி எல்லாம் பண்ற? அத்தை அப்படி ஒரு வார்த்தை சொன்னா நாங்களும் சேர்ந்து அதை நம்பிடுவோமா? இல்ல ஊர் தான் நம்புமா? ஊர் உலகம் யாரும் இதை நம்ப மாட்டாங்க. நீ நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போன சிங்கம். உன்ன மாதிரி ஒரு சிங்கத்துக்கு கலங்கம் வருமா? அந்த நிலாவுக்கே கலங்கம் வந்தாலும் உனக்கு கலங்கம் வராது. இங்க பாரு முத்து மாமா, எந்த நேரமா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். பாருங்க மாமா, தப்பு பண்ணவங்க அத பத்தி எந்த கவலையும் இல்லாம கடவுளை ஏமாத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நீங்க என்னடா அண்ணா, ஒரு வார்த்தை சொன்னதுக்காக உங்களுக்கு நீங்களே இப்படி தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க? வேண்டாம் மாமா, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது. கண்டிப்பா நமக்கு உண்டான நியாயம் கிடைக்கும் மாமா. ஆமா மாமா, நிச்சயமா நடக்கும். இவங்க சொல்றது கரெக்ட். அவங்க பண்ண தப்புக்கு தெய்வம் கண்டிப்பா தண்டனை கொடுக்கும். அந்த நேரத்துல நீங்களும் அவங்களுக்கு மனசுல இறக்கம் காட்டாம தண்டனை கொடுங்க. அதான் நியாயம். போய் அதிக நாளைக்கு நிலைச்சு நிக்காது, நிச்சயமா நிக்காது முத்து மாமா. உண்மை என்னன்னு வெளியில தெரியும் போது அத்தனை பேரும் தலை குனிஞ்சு நிக்கிற காலம் வரும். அப்ப நீ தலை நிமிர்ந்து நிப்ப. இந்த ஊர் உலகத்துக்கு அப்ப கண்டிப்பா உன்னை பத்தின உண்மை என்னன்னு தெரிய வரும். நீ கவலைப்படாம இரு முத்து மாமா. கலை, சிம்ரன், வெண்ணிலான 3 பேரும் இந்த வீட்ல மருமகளா இருக்கிறவங்க. இந்த
இந்த குடும்ப தலைவரான முத்தரசனுக்கு ஒரு அசிங்கம் வந்தப்போ 3 மருமகள்களும் ஒன்னா சேர்ந்து அந்த அசிங்கத்தை தொடச்சி எரிஞ்சிட்டாங்கன்னு ஊர் உலகம் சொல்ற அளவுக்கு நாங்க உதாரணமா நிக்கிறோம். சத்தியமா சொல்றோம், உனக்கு வந்த அசிங்கத்தை தொடச்சி எரியற வரைக்கும் எங்களுக்கு பசி, தூக்கம், நிம்மதி, சந்தோஷம்னு எதுவுமே இருக்காது. கண்டிப்பா ஸ்வேதாக்கா பண்ண அத்தனையும் நாடகம்ங்கறத வெளிச்சம் போட்டு காட்டுறோம் முத்து மாமா. இது சத்தியம். முத்து மாமா, இந்த ஜூஸ மட்டுமாவது குடி. நேத்துல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. வெறும் வயிறா இருக்க கூடாதுன்னு சொல்வாங்கல்ல. எந்த மாமா குடி. வேண்டாம். இத பாரு, நீ எனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க நம்ம கோவத்தையோ வருத்தத்தையோ சாப்பாட்டு மேல காட்டக்கூடாதுன்னு. அப்புறம் நீ மட்டும் அதை பண்ண என்ன அர்த்தம்? நீ தான் நம்ம குடும்பத்துக்கு ஆணிவேர் மாதிரி. நீ சாப்பிடாம இருந்தா என்னால மட்டும் சாப்பிட முடியுமா? இங்க பாரு, ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நான் ஒரு உசுறுக்காரி இல்ல, 3 உசுறுக்காரி. நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். அப்போ நான் சாப்பிடாம விட்டா நம்ம குழந்தைங்களும் தான் தவிக்கும். இங்க பாரு, நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். இங்க பாரு, நீ இதுவே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா குழந்தைங்களும் சரி நானும் சரி சந்தோஷமாவே இருக்க மாட்டோம். இந்தா குடி முத்து மாமா.